ஹைலைட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 10th தமிழுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி ஒரு மாவட்டத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக இனி நடக்க இருக்கும் மாவட்டத்தில் உள்ள தேர்வுகளில் இதுலேருந்து பல கேள்விகள் வரலாம். ஸோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருங்கப்பா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் யார் இருக்கல இது 1 மார்க்ஸ் ஆன்ஸ் தெரியுமா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி வைங்க ஏபிசிடி சொல்லிட்டு. ஸோ அதை நான் பின் பண்ணி வச்சுறேன் சரிங்களா. ஸோ சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் டேஷ். செகண்ட் ஒன் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளன் பெயரும் முறையே டேஷ் ஆகும். தேர்ட் ஒன் மகிழ்ந்து வருமா என்பது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழ் வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கும்பா. ஸோ விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்பாடலின் ஆசிரியர் யார்? பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டல் கோடை வாடை தென்றல். ஸோ இந்த பக்கம் மேற்கு தெற்கு கிழக்கு வடக்கு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவைன்னு 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளித்தால் போதும். ஸோ 7th வந்து சொல்வளத்தை உணர்த்தும் நெல் வகைகளின் பெயர்களை எழுதுக. 8th பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. 9th மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. 10th தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர் அதை காட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவைன்னு 3 வினாக்கள் மட்டும் விடையளிக்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் 11th கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. ஸோ சிறு சீரு கொடு கோடு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பகுப்பத உறுப்பினை பொறுத்த வரைக்கும் தருக கிளிர்ந்த. ஸோ இதுக்கான பகுப்பத உறுப்பினை பாருங்கள். 13th வினைமுற்றை வினையாளன் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. ஸோ ஊட்டமிகு உணவு உண்டார். நெக்ஸ்ட் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஸோ இது மாற்றி எழுதுங்கப்பா. நெக்ஸ்ட் நேற்று என்னை சந்தித்தார். அப்புறம் அவர் என் நண்பர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் ஆன்சரில் வேணும் அப்படின்னு நினச்சி கமெண்ட்ஸில் ஆன்சர்னு கேளுங்க. ஸோ 14th தமிழ் எண்ணூறு தருக ஓகேங்களா. 5 சால்பு ஊன்றிய தூண். நெக்ஸ்ட் 4ம் 2ம் சொல்லுக்குருதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவைன்னு 3 வினாக்கள் மட்டும் விடையளிக்கவே. ஸோ வினாயன் 17 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினாக இருக்குது இதில். ஸோ 15th தமிழ் எண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனை அவை. நெக்ஸ்ட்டு உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் குறிப்பிடுகிறது. 17th மாற்றம் எனது மானிட தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் வரை காலக்கணிதம் பாடலை அடிப்படையில்லாமல் எழுதுக ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18th அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது கூட்டில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயராக எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பல பேரோட கண்டிப்பாக பல டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். நல்லா படிச்சுட்டு போயிருங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவைன்னு 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும்ப்பா. ஸோ 19th வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகப்பா. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே நம்ம மாணவர்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அது எழுதுங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 21 வந்து பார்த்தீங்கன்னா இன்சொல் பேசுவதால் ஏற்படும் நன்மை தீமைகளை பட்டியலிடுக அல்லது மொழிபெயர்க்க. ஸோ டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் he understands that goes to his head. if you talk to him his own language that goes to his heart. நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் எ கல்ச்சர். if it tells you where its people come from and where they are going. ஸோ ரைத்தே மேட் ப்ரௌன். ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடையளிக்கப்பா. தமிழ் சொல்வளம் பாவனரு வழியின்றி விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள அடுக்கு தொடர்களம் வர்ணனைகளும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலின் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றது. ஸோ அப்படின்றத பார்த்து எழுதுங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் எப்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து கொடுக்குறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்லா எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் யார் நடக்க போதும் அந்த மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் வந்து பல கேள்விகள் வரலாம். எல்லாத்தையும் பக்காவாக படிச்சுட்டு போகிறீங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. டாடா பை பாய்.